வணக்கம், வெல்கம் பேக் டு டூ இட் தமிழன் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம ஊரில் சூரிய கிரகணம் நடந்துச்சு. நிறைய பேர்னால அதை சரியாக வியூ பண்ணியிருக்க முடியாது. ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு சேஃபே கிடையாது. அதுக்காக பார்த்தோம்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் அதை எப்படி ஜீரோ காஸ்ட்டில் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சூரிய கிரகணத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்த சூரிய கிரகணத்தில் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு டிவைஸ் செஞ்சு நீங்களும் பார்க்கணும். இந்த ஒரு நாளுக்கு வேண்டி தான் ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு லைவாக டெஸ்ட் பண்ணி காட்டணும்னு இந்த வீடியோவில் லைவாக நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பரான அவுட்புட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்து ஒரு ஷூ பாக்ஸ் வேணும். அப்படி ஷூ பாக்ஸ் இல்லாட்டி நார்மலாக ஏதாச்சும் ஒரு பார்சல் வந்திருக்கும், அந்த பாக்ஸ் அது மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. நான் இது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கங்க. நான் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த A4 ஷீட்டை நான் பாக்ஸோட சைடில் நான் இது மாதிரி வைக்கிறேன். அதை பாதியாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் கட் பண்ண ஒயிட் பேப்பரை நம்ம இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் கம் அப்ளை பண்ணி இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். ஸோ கம் அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த சைடு ஓவர், நீங்கள் அப்படியே ஆப்போசிட் சைடுக்கு வந்துருங்க. நம்ம ஆப்போசிட் சைடில் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மார்க் பண்ண போகிறோம். உங்ககிட்ட காம்பஸ் இருந்தால் அதை வச்சு போட்டுங்க. அப்படி இல்லாட்டி ரவுண்ட் ஷேப்பில் ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கும், அதை வச்சு ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ண இடத்த நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு அலுமினியம் ஃபைல் உங்களுக்கு வேணும். நீங்கள் இதுக்கு அலுமினியம் ஃபைல் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. நார்மலாக நீங்கள் ஒயிட் பேப்பரை வச்சு கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அலுமினியம் ஃபைலை ஹோலுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம மேலே ஃபுல்லாக செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். அலுமினியம் ஃபைலை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா அலுமினியம் ஃபைலுக்கு பக்கத்தில் நான் எப்படி இப்போ ட்ரா பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி இதே மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எதுக்கு ப்ரோ இந்த இடத்துல ஸ்கொயர் ஷேப்பில் நாங்கள் ஓட்ட போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம பாக்ஸை சுற்றி வர சீல் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இது வழியாக தான் சூரிய கிரகணத்தை பார்க்கணும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பாக்ஸில் இருக்க ஹோலெல்லாம் இப்போ செலோ டைப் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க ஊசி, ஊக்கு அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கங்க. ஸோ அதை வச்சு இந்த அலுமினியம் ஃபைலுக்கு மேலே ஒரு ட்ராப்பாக ஒரு ஓட்டை போட்டுக்குங்க. ஸோ நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி போடுங்க. வேறு எந்த இடத்துலையுமே போட்டுறாதீங்க, சென்டரில் கரெக்டாக போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சூரிய கிரகணத்தை ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ வாங்க போய் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் 2 வே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். இதில் 2வது வே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட பைப் மாதிரி ஏதாச்சும் இது மாதிரி ரவுண்டாக இருந்தால் அதை ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பைப்பில் கீழே பார்த்தோன்னா நான் எப்படி இப்போ ட்ராப் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ட்ராப் பண்ணி அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்து முடிச்சுட்டு இதுக்கு நம்மளுக்கு அலுமினியம் ஃபைல் தேவைப்படுது. ஸோ அதே மாதிரி பாதி அலுமினியம் ஃபைலை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் கட் பண்ண அலுமினியம் ஃபைலை நான் எப்படி இப்போ பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் டைட்டாக இருக்குங்க. ஸோ மேலே டைட்டாக இருக்க மாதிரி இருக்கட்டும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம செலோ டேப் சுற்றி ஒட்டிக்கலாம். அண்ட் சின்னதாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துங்க. அந்த ஒயிட் பேப்பரில் நான் இப்போ ட்ரா பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. அந்த டிராயிங் சர்க்கிளாக இருக்கும், நம்ம சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் மேலே விட்டே கட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒட்ட கரெக்டாக இருக்கும். ஒட்டி முடிச்சாச்சு. மேலே இருக்க அலுமினியம் ஃபைலை ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் பண்ணியிருப்போம். ஊக்கு இல்லை ஊசி ஏதாச்சும் வச்சு சென்டரில் நம்ம ஓட்ட போடணும். ஸோ அதே மாதிரி இதுக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்டும் முடிஞ்சு. ஸோ வாங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நம்ம டாப்பில் போட்டிருக்க நம்ம கண்ணை வச்சு வியூ பண்ணுற இடம் சரியாக உங்களுக்கு தெரியலன்னா கீழே சைடில் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வியூ பண்ணிக்கலாம். ஸோ இது டேரெக்டாக வச்சிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ கொஞ்சம் சன்னுக்கு ஏற்ற மாதிரி சாய்ச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக விசிபிள் ஆகும். இதே நீங்கள் நார்மல் டைமில் இந்த டிவைஸை வச்சு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ரவுண்டாக தெரியும். இதுவே நீங்கள் சூரிய கிரகணம் அன்னைக்கு இந்த டிவைஸை வச்சு பார்த்தீங்கன்னா நிலா சூரியனை கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கிறது உங்களுக்கு சூப்பராக இதில் விசிபிளாக தெரியும். இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டூ இட் தமிழன் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.